سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான இறைநேசர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேருதவியால் நாங்கள் சென்ற வருடம் நற்சிந்தனை வகுப்பினூடாக ஹதீஸ் மொழிபெயர்ப்பு ஒரு சில சின்ன சின்ன ஹதீஸ்களை பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த வருடத்துக்கான நற்சிந்தனை வகுப்பினூடாக உத்தம சஹாபாக்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில சுருக்கமான குறிப்புகளை பார்க்க இருக்கின்ற நற்செய்தியை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய ஆரம்ப முதல் நாளில் எங்களுக்கெல்லாம் அறிமுகமான, தெரிந்த, கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய மரணத்துக்கு அடுத்ததாக இஸ்லாமிய உம்மத்தை வழி நடாத்திய முதலாவது ஹலீஃபாவாக பெயர் போன அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக சுருக்கமான குறிப்பை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய மார்க்கம் அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அஹதுல் அஷரத்தில் முபஷ்ஷிரீன், அதாவது 10 நபிமார்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள். அவ்வாறான சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய மிகப்பெரிய ஒரு உத்தம சஹாபிதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதோடு சேர்த்து அல்லாஹுடைய தூதருடைய பிரத்தியோக தூதுவராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருக்கின்றார்கள். இன்னும் இஸ்லாத்தினுடைய திருப்பு முனையாக அமைந்த ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தூதுத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற அந்த வழிப்பயணத்திலே அவர்களுக்கு நண்பனாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நண்பனாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்தை பொறுத்தவரையிலே மிகவும் வெண்மையான நிறம் கொண்ட, மிகவும் மெலிந்த உடலை கொண்ட ஒரு நபராகத்தான் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அதோடு இருக்கின்ற சஹாபாக்களிலே மிகவும் தக்குவாதாரியான, எந்தவித உலக நோக்கமற்ற மறுமைக்கான நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மிகவும் இலகுவான தன்மை கொண்ட ஒரு நபித்தோழர் தான் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்துடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் உன்னதமான கொடை வள்ளலாக, இஸ்லாத்தின் பேரில் அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் இவர்களோடு போட்டி போட்டும் கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்தி அடிக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் மேலாக இஸ்லாமிய வரலாற்றிலே ஆண்களிலிருந்து மிகவும் முதலாவதாக ஆரம்பமானவராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபிதான், ஒரு நபித்தோழர் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சரியான பெயர் என்னவென்றால், அபூபக்கர் சித்தீக் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெயர் என்பது இது ஒரு புனை பெயர். சரியான பெயர் என்ன என்று சொன்னால் அப்துல்லா பின் அபி குஹாஃபா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் அப்துல்லா. அவருடைய தந்தையுடைய பெயர் தான் அபி குஹாஃபா. அபி குஹாஃபா என்பதும் அது தந்தையுடைய புனை பெயர். உஸ்மான் என்பதுதான் சரியான பெயர். உஸ்மான் என்பவருடைய மகன் தான் அப்துல்லா என்கின்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அறிந்த சஹாபி. அவர்களுடைய தாயை பொறுத்தவரையிலே உம்முல் ஹைர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். எப்படி அபி குஹாஃபா என்று அழைக்கப்படுகின்றதோ தந்தை, அதனை போல உம்முல் ஹைர் என்று அழைக்கப்படுகின்ற பெண்மணிதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய். சரியான பெயர் சல்மா. சல்மா என்னுகின்ற அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயுடைய புனை பெயர் தான் உம்முல் ஹைர் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். செய்திகளிலே, வரலாறுகளில் நாங்கள் படிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். மரணித்த பிறகு
அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய இடத்திற்கு இஸ்லாமிய உம்மத்தை பொறுப்பெடுக்கின்ற வழிநடத்துகின்ற அந்த பொறுப்பிற்கு அல்லாஹுடைய தூதர் இருக்கின்ற பொழுதே ஒரு சில அடையாளங்களின் மூலமாக தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதனை தெரிவு செய்வதற்கான மஷூரா மதீனாவிலே எங்களுக்கெல்லாம் தெரிந்த இடம் சக்கீஃபா பனு சாயிதா என்கின்ற அந்த இடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா கோத்திர தலைவர்கள் மூலமாகவும் பையத் செய்யப்பட்டு அவர்கள் அந்த பொறுப்பினை தெரிவு செய்கின்றார்கள், எடுக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு 2 வருடமும் 3 மாதங்களும் அவர்கள் பொறுப்பெடுத்த அந்த ஹலீஃபா பொறுப்பினை சரியான முறையிலே செய்து முடித்திருக்கின்றார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி 11 மரணிக்கின்றார்கள். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஜமாதுல் ஆஹிர் 22வது பிறை அன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். இப்பொழுது நாங்கள் சென்றாலும் பார்க்க முடியும், மதீனாவிலே அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்திலே வரலாற்றிலே முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இவர்களுடைய கையினால் இவர்களுடைய வழிகாட்டலின் மூலம் ஏராளமான சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவிருக்கின்றார்கள். அதிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அனைவரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழிகாட்டலின் பேரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சுருக்கமான வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான செய்திகள், மேலதிகமான தகவல்களை நாங்கள் தெரிந்து அதிகமான விடயங்களில் பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டார் என்ற மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரலாறு என்பது நமது வாழ்க்கையை சீர்திருத்துவதற்கான ஒரு படிமுனையாக, படிக்கல்லாக அமையும். எனவே சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் சுருக்கமாக ஓரளவாவது தெரிந்து கொண்டு எமது வாழ்விலே அவர்களுடைய நடை உடை பாவனைகளை சரியான முறையிலே கடைபிடித்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.